ஹாய், வெல்கம் டு டேஸ்டி டெஸ்டிங். இன்னைக்கு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான கருவேப்பிலை கார சட்னி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கப்பு கருவேப்பிலை எடுத்திருக்கேன், 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். வதக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெட்டி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கிறேன். லைட்டாக வதக்கிட்டு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை நல்லா வதக்கிக்கோங்க, அப்போ தான் அதனோட பச்சை வாசனை போய் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்பவே குயிக்காக ஒரு 3 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். மூணு பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். ரொம்ப குட்டியான பீசஸாக 15லிருந்து 20 துண்டு தேங்காய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் துருவி எடுத்துட்டிங்கன்னா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். 2 நிமிஷம் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. சட்னியை வேறு கப்புக்கு மாற்றிட்டு தாளிக்கிறதுக்காக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலையும் வரமிளகாயும் போட்டு தாளித்து சட்னியில் சேர்த்துக்கிறேன். ரொம்பவே ஹெல்த்தியான கருவேப்பிலை கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, பணியாரம் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.